ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் என்னை விட கொஞ்சம் வயசில் பெரியவங்க. அவங்க திடீர்னு சுகம் இல்லாமல் போனாங்க. அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தது. அப்போது அவங்கள பார்த்துக்க ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி நானும் இன்னொரு ஃப்ரெண்டும் சேர்ந்து டெய்லி ஒருத்தராக அப்படி ஷிஃப்ட் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அஃப்கோர்ஸ் அவங்க வந்து பே பண்ணி அட்டெண்டர் வச்சுருக்காங்க, பெய்டு அட்டெண்டர் இருக்குது. ஆனாலும் கூட ஆள் யாராவது இருந்தால் நல்லதுன்னு அவங்க என் ஃப்ரெண்டு ஃபீல் பண்ணதுனால நாங்கள் மாற்றி மாற்றி அந்த மாதிரி அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டோம். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு மகன் இருக்கார். ஒரே மகன் தான். மெட்ராஸில் தான் இருக்கார். திருமணமாகி 2 பிள்ளைகளோட பக்கத்தில் தான் இருக்கிறாரு. அவர் தான் கொண்டு வந்து இங்கே சேர்த்தாரு. சேர்த்து பணம் கட்டினார். ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டல். பணம் கட்டினார், அட்டெண்டர் வச்சார், எல்லா விஷயங்களையும் செஞ்சார். ஆனால் அதுக்கப்புறம் 1 வாரம் ஆகி அவர் அந்த பக்கம் வரவே இல்லை. அப்போது நான் அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், ஏன்பா நீ அம்மா வந்து பார்க்கறது இல்லையா, அம்மா வருத்தப்பட்டாங்களே அப்படின்னு. அது எதுக்கு ஆண்டி, அங்கே தான் எல்லாத்துக்கும் அட்டெண்டர் வச்சுட்டேன், காசை நான் டெய்லி மார்னிங் பே பண்ணிக்கிட்டே இருக்கேன், அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொன்னான். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. பெத்த அம்மாவை பார்த்துக்கிறது அப்படிங்கிறது இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கெல்லாம் அம்மா அப்பாவை பார்த்துக்கிறதுங்கிறது மிகப்பெரிய சேலஞ்ச் ஆகிடுச்சு. அவங்களால ப்ராக்டிக்கலாக அதை யோசிக்க முடியலை. பணம் கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, அந்த பணத்தில் தான் எல்லாம் இருக்குதா அப்படின்னு அவங்க யோசிக்கவே இல்லை. கடைசியில் 1 வாரம் கழித்து அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு திரும்ப வீட்டுக்கு கொண்டுட்டு போகும்போது அவன் அங்கே வீட்டில் வந்து வெயிட் பண்ணான். நாங்கள் கொண்டுட்டு போய் அவங்கள வீட்டில் விட்டோம். அப்போ அவன் சொன்னான், எவ்வளவு வேலைகளுக்கு நடுவில் நான் எங்கள் அம்மாவை கவனித்தேன் தெரியுமா அப்படின்னு. நான் கேட்டேன், நீ என்ன கவனிச்ச? காசு கொடுத்த, எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணினேன். ஒரு ஆஃபீஸ் நிர்வாகத்தை போல் உங்கள் அம்மாவுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலை நீனு காமிச்சு அவங்கள அங்கே அட்மிட் பண்ணினேன். ஒரு மகனா நீ அவங்களுக்கு என்ன செஞ்சேன்னு யோசிச்சியாப்பா அப்படின்னு கேட்டேன். அவனுக்கு கோவம் வந்துருச்சு. வயசானவங்களுக்கெல்லாம் இதே தான் வேலை, எங்களை குறை சொல்கிறது. எனக்கு எவ்வளவு வேலை இருக்குது தெரியுமா, நான் அதுக்கு இடையிலையும் இவ்வளோ தூரம் செஞ்சேன்ல அப்படின்னு நான் கேட்டான். நான் சொன்னேன், இல்லைப்பா, நீ கொடுத்தது பணம் கொடுத்து அவங்களுக்கு இதை கூட நீ செய்யலைன்னாக்கா உன்னுடைய சொந்தங்கள் எல்லாருமே உன்னையே தப்பாக பேசுவாங்க. ஆகையினால நீ அதை செஞ்சிட்ட. மற்றபடி நீ நினச்சிருந்தா தினம் சாயங்காலம் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அம்மாவை வந்து பார்த்துட்டு 10 நிமிஷம் பேசிட்டு போயிருக்க முடியும். உன்னுடைய மனைவியோ பிள்ளைகளோ வந்து இவங்களை பார்த்துட்டு போயிருக்க முடியும். அது அவங்களுக்கு பெரிய சந்தோஷத்தையும் தெம்பையும் தந்திருக்கும். அதை நீ செய்யறதுக்கு முன் வரல அப்படின்னு. அப்படியெல்லாம் நீங்கள் ரொம்ப சென்டிமெண்ட்லாம் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு அந்த பையன் சொன்னான். இதெல்லாம் சென்டிமெண்ட் கிடையாது. ஒரு அம்மாவுக்கு செய்ய வேண்டிய, அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்னு சிலது பிள்ளைகளுக்கு இருக்க தான் செய்யுது. நீங்கள் பணமே, ஏழைகளெல்லாம் அப்பா அம்மாவை எப்படி பார்த்துக்கிறாங்க? அவங்கக்கிட்ட பணம் இருக்கிறது இல்லை, ஆனால் அவங்க அவங்கள பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க இல்லையா? நீங்கள் பணம் தான் கொடுக்கணும்னு இல்லை, டெய்லி அவங்களுக்கு அட்டென்ட் பண்ணுங்கள். காலையில் ஆஃபீஸ் போகும்போது பார்த்துருக்கலாம், பேசியிருக்கலாம், அவங்கக்கிட்ட ஃபோனில் பேசியிருக்கலாம். எதையுமே செய்யாமல் பணம் மட்டும் கொடுத்தேன்னு சொல்லிட்டு நான் என்னுடைய கடமையை செஞ்சிட்டேன்னு சொல்கிறது நியாயமான விஷயமே இல்லை. இது மாதிரி நிறைய பேர் இப்போ இருக்காங்க. அதுவும் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போகிற அந்த ஜென்ரேஷன் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே மாதம் ஆனால் பணம் அனுப்புகிறாங்க. மற்றபடி மாத கணக்கில் பேசாத பிள்ளைகள் உண்டு பெற்றோர்கிட்ட. பெற்றோருக்கு அதை பற்றி பேச ஆரம்பித்தாலே கண்ணில் தண்ணி வருது. ஒரு அம்மா சொன்னாங்க, எனக்கு பணமே வேண்டாம், எனக்கு பென்ஷன் வருது, என்கிட்ட சேவிங்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது, அவனை ஏண்டா ஃபாரினுக்கு அனுப்புனேன்னு வருத்தமாக இருக்குது, அவன் திரும்ப வந்துட்டான்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பிள்ளைகள் பெற்றோருக்கு கொடுக்க வேண்டிய முதல் விஷயம் அன்பும் கவனிப்பும் தான். அதை மறந்துடாதீங்க. பணம் பிறகுதான். பணத்தை வச்சு நீங்கள் அன்பையும் கவனிப்பையும் வாங்க முடியாது. அவங்களுக்கு பிள்ளைகளாக இருந்து நீங்கள் செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்குது. அதை செய்கிறதுக்கு எல்லா பிள்ளைகளும் பாருங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் வயசான பெற்றோருக்கு.